இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீஷோவில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை லிஸ்டிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அது ஈஸியாக பண்ணிடலாம் நம்மளேவும். ஏன்னா ஜஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை மட்டும் நம்ம வந்து போட்டால் போதும். மீஷோ நார்மல் மீஷோலேயே பிகம் அண்ட் சப்ளையர்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஹோம் பேஜில் இருக்கும். அதை போட்டோடனே நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கேட்டலாகில் போய் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ அந்த கேட்டகரிஸ்லாம் செலக்ட் பண்ணால் போதும். ஸோ இதில் எல்லா கேட்டகரிஸுமே இருக்குது. பாய்ஸுக்கு, கிட்ஸு, டாய்ஸு, உடன் டாய்ஸு, பிளாஸ்டிக் டாய்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதோட ரேஞ்சஸ் எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு அந்த கேட்டலாகை சப்மிட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேட்டலாக் வந்து குவாலிட்டி செக்கிங் பண்ணுவாங்க. ஒரு 6 ஹவர்ஸ் ஆகும். பண்ணிவிட்டு உடனே நம்மளுக்கு வந்து லைவ் ஆயிரும் நம்மளோட கேட்டலாகு. ஸோ இது உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து சொல்லி காமிச்சிருக்கேன், ஒரிகாமி பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணி ப்ரொசீஜர் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். மற்றபடி நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுக்கிறமோ அந்த ப்ராடக்டை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து குவாலிட்டி செக்கிங்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து லைவ் ஆயிரும். ஸோ உங்கள் ஆர்டர்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த பேனல்லே வந்து பார்த்துக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு இதிலே பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு இதிலே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரு கேட்டலாகை ரெடி பண்ணி லைவ் பண்ணிடலாம். தேங்க்யூ.